ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் தீராத கஷ்டங்கள் தீர வேண்டும்னா இந்த ஒரு பூவை வைத்து பூஜையை பண்ணி பாருங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே பறந்தோட செய்யக்கூடியது இந்த துர்க்கை அம்மன் வழிபாடு. ஸோ இந்த துர்க்கை அம்மன் வழிபாடை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பூவை கொண்டு நம்ம பூஜைகளை செய்யணும், எந்த நாளில் செய்யணும் அப்படிங்கிறது குறித்து இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். தீராத கஷ்டங்கள் தீர வேண்டுமா? இந்த ஒரு பூவை வைத்து பூஜை பண்ணுங்க. வாழ்வில் உள்ள துன்பங்கள் அனைத்தையுமே பறந்தோட செய்யக்கூடியது துர்க்கை அம்மன் வழிபாடு. துக்கங்கள், எதிரிகள் பிரச்சனை நீங்க, வெற்றிகள் கிடைக்க, தைரியங்களானது அதிகரிக்க, மங்களங்களானது நிறைய என எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே வழிபட வேண்டிய ஒரே தெய்வம் துர்க்கை அம்மனாகும். அத்தகைய சக்தி வாய்ந்த இந்த துர்க்கை அம்மன் வழிபாடை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாக அனைத்து தெய்வங்களையுமே நேருக்கு நேராக நின்று கைகளை கூப்பி வணங்கி வழிபடுவது தான் நம்மளுடைய வழக்கம். ஆனால் துர்க்கை அம்மனிடம் மட்டும் மண்டியிட்டு கை கூப்பி வணங்க வேண்டும். இப்படி மனமுருகி நம்மளுடைய பிரார்த்தனையை சொல்லி உண்மையான பக்தியுடன் வேண்டிக் கொண்டால் நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை துர்க்கை அம்மன் பார்த்தீங்கன்னா போக்கிடுவாள். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகளானது வந்துவிட்டால் உலகத்தில் யாருமே இல்லாமல் நாம் தனியாகி விட்டது போன்ற ஒரு உணர்வு பலருக்கும் வந்துவிடும். தனியாக இருக்கக்கூடிய நமக்கு ஆறுதல் கூற யாருமே இல்லையே என மனமானது ஏங்கும். தொட்டது எல்லாமே தோல்வியில் முடிந்து கஷ்டத்திற்கு மேல் கஷ்டங்களானது பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்கும். நமக்கு நேரங்கள் சரியில்லை என பார்த்தீங்கன்னா புலம்புவோம். ஆனால் இப்படி ஒரு தீராத கஷ்டங்கள் வருவதற்கு கர்ம வினைகள் கூட காரணமாக இருக்கலாம். பொதுவாக கஷ்டம் என்று வந்தாலே துர்க்கை அம்மனை வழிபட வேண்டும் என்று சொல்வார்கள். பல நாட்களாக தீராத பிரச்சனை, தீராத நோய், தீராத மன கஷ்டம், பண கஷ்டம், எதிரிகள் தொல்லை, கடன் தொல்லை, நவகிரக தோஷங்கள், மாங்கல்ய தடை, இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சையில் பார்த்தீங்கன்னா விளக்கு போட்டால் அந்த ஒரு பிரச்சனைகள் தீரும் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் தெரிந்திருந்துமே கூட அந்த பிரச்சனைகள் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வழிபாட்டு முறையை பார்த்தீங்கன்னா நம்ம மறந்துடுவோம். இந்த தெய்வத்திற்கு பார்த்தீங்கன்னா நம்ம வழிபாடு வச்சோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகளானது தீரும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு புலப்படாது. ஸோ அந்த சமயங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர்த்துட்டு சொல்லிட்டு புலம்புவோம். அப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பரிகார பூஜைகளை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இந்த மாதிரி ஏற்படுது அப்படின்னா இந்த துர்க்கை அம்மனை பார்த்தீங்கன்னா வழிபாடுகளை நீங்கள் செய்ய மறந்துடாதீங்க. துர்க்கை அம்மனை வழிபட செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபடுவது தான் பொதுவாக நம்ம செய்யக்கூடிய வழிபாடு. எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அதை போக்கக்கூடியவள் துர்கா தேவி அப்படிங்கிறதுனால இந்த வழிபாடு அம்பிகை எப்போது நமக்கு துணையாக இருக்க செய்யும். உங்களுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மன் படம் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் ஒரு மண் அகலில் விளக்கேற்றி அதையே அம்பாளாக நினைத்து வழிபடலாம். செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலான நேரத்தில் துர்க்கைக்கு 2 அகல்களில் நெய் தீபங்களை ஏற்றி வைத்து 108 பிஞ்சு பூக்களை கொண்டு துர்க்கை காயத்ரி மந்திரம் அல்லது துர்க்கை 108 போற்றி ஆகியவற்றை பார்த்தீங்கன்னா சொல்லி அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். ஏதாவது ஒரு நெய்வேத்தியங்களை வைத்து இந்த பூஜையை செய்து உங்களுடைய வேண்டுதலை முன்வைக்க வேண்டுங்க. இந்த வேண்டுதலை 9 செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ந்து செய்து வர வேண்டும். பூ வாங்கி நெய் தீபங்களை ஏற்றி வைக்கவோ கோவிலுக்கு சென்று வழிபடவோ முடியாத அளவிற்கு கஷ்டமாக உள்ளதா? பரவாயில்லை, வீட்டிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரமான பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான நேரத்தில் வீட்டினுடைய பூஜை அறையில் உங்களுடைய காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்து தீபத்திற்கு முன்பாக அமர்ந்து ஓம் தும் துர்காய நமக என்ற ஒரு மந்திரத்தை 108 முறை பார்த்தீங்கன்னா உச்சரித்து வந்தால் அந்த அம்பாளே நம்மளுடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பாள் என்பது நம்பிக்கை. இப்படி இந்த மந்திரங்களை வெறும் பேருக்காக சொல்லாமல் முழு நம்பிக்கையுடன் துர்க்கையை மனதில் நினைத்து சொல்ல வேண்டும்.
இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டாலும் இந்த மந்திரத்தை 4 முறை கண்களை மூடிச் சொன்னால் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலுமே அதை எதிர்கொண்டு அதிலிருந்து வெளிவரக்கூடிய தைரியங்களானது பிறக்குங்க. நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்பவர்களுக்கு உடனடியாக இந்த மந்திரங்களும் வழிபாடுகளும் பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். அதேபோல உங்களுடைய கர்ம வினைகள் கரைய, உங்களுடைய பிரச்சனைகள் தீர கோவிலுக்கு செல்லும்போது நீங்கள் எடுத்து செல்ல வேண்டிய பொருள் 2 எலுமிச்சம்பழம். முதலில் கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்துவிடுங்கள். இறைவனை வணங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய கர்ம வினைகள் கரைய வேண்டும் என்றால் நம்மை நாமே வருத்தி கொண்டு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். அதற்காக பார்த்திங்கன்னா ரொம்பவும் கடுமையான வேண்டுதலை தான் வைக்க வேண்டும் என்று சொல்ல வரல. உங்களுடைய கால் வலிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கோவில் பிரகாரத்தை வலம் வருங்கள். அதாவது கோவிலை சுற்றி வர வேண்டும். கணக்கு வைக்க வேண்டாம். கோவிலை சுற்றி சுற்றி கால்கள் ஓய்ந்து உடம்பு சோர்ந்து போகக்கூடிய சமயத்தில் கோவிலிலேயே சிறிது நேரங்கள் அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை வைக்கலாம். ஆரோக்கியத்தில் பிரச்சனை உடையவர்கள், நடந்தால் மூச்சு வாங்குதல், சுவாச பிரச்சனை உடையவர்கள், இதெல்லாம் இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேற்கொள்ள வேண்டாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து இந்த வழிபாட்டை செய்யுங்க. இப்படி நடந்து பிரார்த்தனையை சுற்றி வந்த பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய கையில் 2 எலுமிச்சம்பழம் வச்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை சாமியிடம் கொடுத்து அவர் பாதங்களில் வைத்து அர்ச்சனை செய்யணும். இன்னொரு எலுமிச்சம்பழத்தை பார்த்திங்கன்னா சுவாமிக்கு விளக்கு போட வேண்டும். துர்க்கை அம்பாளுக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் இந்த விளக்கு போடுவது ரொம்ப சிறப்பு என்று சொல்வார்கள். இந்த எலுமிச்சம்பழம் விளக்கு போடக்கூடாது என்று ஒரு தரப்பினால் சொல்லப்படுகிறது. ஆனால் காலம் காலமாக செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த எலுமிச்சம்பழ விளக்கு போட்டு வந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. துர்க்கை அம்மன் சன்னதியில் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழத்தை 2ஆக வெட்டி சாறு எடுத்து அதை கீழாக பார்த்திங்கன்னா திருப்பி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு நல்லெண்ணெய் அல்லது நெய்யை ஊற்றி திரி போட்டு விளக்குகளை ஏற்றி வைத்து விடுங்க. அவ்வளோதாங்க. செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்தாலே பார்த்திங்கன்னா சரிதான். அல்லது அந்த நேரத்திற்கு சரியாக உங்களால் போக முடியல அப்படின்னா அந்த கிழமையில் போக முடியவில்லை என்றால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது துர்க்கையம்மன் சன்னிதம் சென்றடைந்து அந்த கோவில் மேல் சொன்ன வழிபாட்டை பார்த்திங்கன்னா மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். சுவாமியினுடைய பாதத்திலிருந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி கையில் வைத்திருக்கிறீர்கள் அல்லவா, அதை வீட்டிற்கு கொண்டு அறுத்து சாறு பிழிந்து வீட்டில் இருப்பவர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா பிரசாதமாக சாப்பிட வேண்டும். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இதை செய்து பாருங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் உடனடியாகவே தீரும். இப்படி உங்களுடைய கஷ்டங்கள் எந்த அளவுக்கு பெரிதாக இருந்தாலும் சரி, இப்படி ஒரு எளிமையான பழங்களை கொண்டோ மலர்களை கொண்டோ நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு முறைகளை நம்பிக்கையோடு செய்வீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்துமே தீருங்க. ஸோ நம்பிக்கையோடு எந்த ஒரு பரிகாரத்தையும் செய்யுங்க. அதற்கான பலன்கள் உங்களுடைய கை மேலே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.